மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை காஜிமார் தெருவில் மத்திய தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மாதர் பதூர்தீன் என்ற முஸ்தபா தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அன்பன் கல்லானை முன்னிலையில் காஜ்மார் தெரு சையத் பக்ருதீன் ஏற்பாட்டில் அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா கூறுகையில் இப்பகுதியில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை உடனடியாக அகற்றி மக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன் என்று உறுதி கூறினார். முதல்வர் விஜய் கூறியது போல் தமிழகத்தை லஞ்சம் இல்லா மாநிலமாக மாற்றுவேன் என்றும் அவர் சொன்ன பாணியிலேயே யாரும் லஞ்சம் கேட்டால் உங்கள் முதல்வர் உள்ளார், உங்கள் எம்எல்ஏ உள்ளார் என்று தைரியமாக கூறுங்கள் என்று கூறினார். விழாவில் அஜீஸ், மக்தூம், பாசில், அமீர் பாஷா, பரீத், குலாம் முஸ்தபா, அமீர் அகமத், கில்லி சிவா, கனிராஜ், மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் தளபதி பிரியன், நடராஜன், சந்துரு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மதுரை டைரி செய்திகளுக்காக கே. திருப்பதி. ஒரு எளியவனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க இந்த மக்கள். அப்ப இந்த மக்களுக்கு தேவையான நிகழ்வை செய்யணுமா செய்யக்கூடாதா? நானும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 60 நாளாக அந்த போலீஸ் பூத்தை எடுங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இது எனக்கான வேலை கிடையாது. இது யாருக்கான வேலை? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜமாத்தார்களும் சொல்லக்கூடிய வேலை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களோட எண்ணோட்டம். அப்ப நீங்க எடுத்துட வேண்டியதானே? இங்க யார் ஆட்சி நடக்குது? இங்க யார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது? ஏழைகளின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனின் காண்கிறேன் என்று அண்ணா சொன்னாரோ அந்த அண்ணாவை கொள்கை வழியாக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஏழைகளின் முதலமைச்சராக, இளைஞர்களின் முதலமைச்சராக, பெண்களின் முதலமைச்சராக, அத்தனை மக்களின் முதலமைச்சராக செயல்படக்கூடிய முதலமைச்சர் ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை இந்த பகுதிக்கு அமைச்சிருக்கிறார். இங்க உடனடியாக மாநகராட்சியும் காவல்துறையும் அந்த போலீஸ் பூத்தை எடுத்து இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நிகழ்வை செஞ்சு தரணும்னு கேட்கிறேன். இது மக்களோட கோரிக்கை. இது கூடிய விரைவில் நிச்சயமாக இந்த போலீஸ் பூத் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்பதை இந்த இடத்துல வாக்குறுதியாக தரப்படும். Jellikattu dhotis and shirts from the house of Plateau.